டேய் நீ மூடு. கங்குவாலாம் சரி கங்குவா ஃபிளாப்னு மொத நாள்ல 60 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. போட்ட காசு எடுத்துருவான் இன்னும் கொஞ்ச நாள். என்ன பண்ண நீ போற நீ? நீ வெக்கமே இல்லாம உனக்கு வெக்கமே எவ்வளவு இல்ல. போட்ட தெரியுமா? மூடு. நீ மூடு. 80 கோடின்னு போட்ட ஃபேக் 70 கோடிடா. கலெக்ஷன். 70 கோடிடா பைத்தியமே. அதுல 10 கோடி தான் கம்மியா இருக்கு. 60 கோடி வந்துருச்சுல. என்னது? நான் எடுத்து ஷேர் பண்ணிட்டா 80 கோடின்னு போட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். வேலை எட்டி வேலையா இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க பைத்தியம். செகண்ட் டே இல்ல புக்கிங் இல்ல நீ எப்பறம் பேனர் அடிச்சதுன்னா எடுத்து வச்சிருக்கேன்டா மூதேவி. பஸ் புக்கிங்டா அவன் சபா. அச்சா என்னடா அவன் அஜித் ஃபேன்டா இல்ல இல்ல அடிப்பான்டா. அவன் வந்து லாயல் அஜித் ஃபேன் கிடையாது. அவன் ஏன்னா பிஆர் சர்டிபிகேட் கொடு. நாம் தமிழர் கட்சியா நீ? அப்படிதான்டா நான் கூட சொல்லுவேன். ஏன்னா அவன் என்ன தமிழர் இல்லடா பண்ணான்னு சொல்றதுக்கு அவன் என்ன லாயல் அஜித் ஃபேன் நாம் தெரியுமா? அவன் முன்னாள் நாம் தமிழர் தான்டா, மறந்துட்டியா சபா? அதான் லாயல் அஜித் ஃபேன் என்னன்னா உனக்கு சிவா கூட படம் பண்ணணும். இல்ல 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 சூப்பர். இல்ல இல்ல இவன் இவன் அப்படி இல்ல. இவன் என்ன பண்ணானா அது என்ன எனக்கு புரியல. ஏன் கேட்டகரைஸ் பண்ற? இரு இரு அது ரீசன் இருக்கு கேளு. இவன் அதெல்லாம் நீ சொல்ல கூடாது. அவன் இஷ்டம், அவன் காசு, அவன் என்ன வேணா பண்ணுவான். அவன் ஆதிக்கே கடிச்சான்டா. கடிச்சா கடிச்சிட்டு போடுடா. அது உனக்கு கடிச்சு திட்டிட்டு வெக்கமே இல்லாம ஆதிக்கு பேனர் அடிச்சான்டா. சூடு சொரணை இல்லன்னு கூட வெச்சுக்கோ. அப்புறம் ஆதிக்கு எப்ப பேனர் ஆதிக்கு எப்ப பேனர் தல படத்துக்கு தான் பேனர் வச்சான். தல படத்துக்கு தான பேனர் வச்சான். அதான் குட் பை அக்லிக்கு ஏன் பேனர் வச்சான்? குட் பை நான் எங்கடா வச்சேன்? நீ தான் வச்சு. அப்போ டேய் டிபிஓ நான் வெக்கவே இல்ல சபரிஷ் படத்துக்கு வச்சிருக்கான் அவன். ரைட். இவன் ஒருத்தன் பைத்தியக்காரன். டேய் சரி அத விடு. மச்சதே வத்தா தம்மா துண்டுமா அதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. உசுர வாங்குறீங்க. சரி அது ஒரு 750 ரூபாய் பேனர். அதுக்கு பிரீத்தி ஓடலாம் பேசுறான்டா. ஒரு ஃபேன் கிளப் மன்றம் ஒரு ஐடி ஓபன் பண்ணிருக்காங்க தெரியுமா? இதுதான் ஒருத்த இதேதான் அவன் திரும்ப கேட்டான்னு வச்சுக்கோ, நீ ஒருத்த பர்சனலா போறேன்றுவ. உனக்கு 5 ஐடி இருக்கு, நான் உனக்கு எடுத்துறவா? சரி விடு. இல்ல இல்ல அவன் வந்து இப்ப வந்து இல்ல இல்ல இப்ப வந்து எதுக்கு வந்து கடிக்க வந்திருக்கான்னு கேளு. இது என்ன கடிக்கவே இல்லடா டேய். நான் ஒரு வந்து என்னடா கடிச்சான்? இல்ல இல்ல இப்ப டேய் நான் ஒரு துறவி மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன்டா. என்னவோ பண்ணிட்டு போட்டேன்டா. போற மூதி என்ன சரண என்ன சிவான்றானுங்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நான் கேட்டதுக்கு இருங்க பதட்டம் எல்லாம் படாதீங்க, நிதானமா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிவாதான் ஒரே நான் சொல்றேன்டா சபரிஷ். நான் திட்டாதரா. ஏன்டா உனக்கு பிரச்சனை? பிரகாஷ் தனுஷ் சிவாவும் படம் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. பிரகாஷ் திட்டாதரா. ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குதா? இல்ல கர்ணா அது லைன் அப்ல இருக்கு தனுஷ் சிவாவும். அதனால தான் பிரகாஷ் என்ன இருந்தாலும் சிவா நல்லா பேசுறாங்க. நீ படம் உனக்கு எடுக்க வேணாம்னா சொல்லு. பிரகாஷ் ஒண்ணு இல்ல. தனுஷ் வந்து ரொம்ப இன்டர்நேஷனலா ராவா போயிட்டு இருக்காப்ல. அவரை வந்து எல்லாருக்கும் மறுபடியும் வந்து இப்ப நியூட்ரல் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு வரணும், ஒரு கமர்ஷியல் பண்ணணும். பட்டாஸ் பண்ண மாதிரி சிறுத்தை சிவா கூட நல்லா இருக்கு. எனக்கு வேறங்க அவரு நான் ஒண்ணு சொல்றேன்டா. அடுத்த படம் சிவா இல்லடா. ஆனா சிவா கூட ஒரு படம் இருக்குங்க. அதாங்க நான் எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அஜித் கரெக்டான இருக்காரு. அமைதியா நல்லது. உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன் கேளு. நான் இந்த சிவகார்த்திகேயனை தலை முழுகிட்டேன். போடு. வாழ்க்கையில பண்ண உருப்படியான விஷயம். டேய் இப்ப என்னடா சிவகார்த்திகேயன் தனுஷ் சண்டை போடாதீங்கடா. இப்ப நாங்க வேற சண்டையில இருக்கோம். சரி இப்ப வந்து சிவா இல்லன்னு முடிவாகி போச்சு. இனிமே சபரிஷ் புலம்பாத தயவு செய்து. எரிச்சலா வருது எனக்கு புரியல. சரண் என்னமோ பிஆர்ஓ அவன் இல்லன்னா இல்ல. ரேவந்த் ஏன் பொங்கரா வந்துச்சு? ரேவந்த் ஏன் பொங்கரா? நான் சொல்றேன்டா சிவா கூட படம் இருக்குடா. நான் இருக்கிற காண்டுல போயிட்டு அது வந்து பிரசாந்த் படத்துக்கு அப்புறம் பிரசாந்த் படத்துக்கு அப்புறம்லாம் கிடையாதுயா. ஒரே நிமிஷம்டா. ஒரு சாரி
இவரு கங்குவா டேய் சூர்யா போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த கங்குவான்ற கேரக்டர் கூட அவன் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலடா அந்த படத்துல. நீராண்டிடா இவன் சிம்பா அவன் உருட்டான்டா. படம். 2வது ஹாஃப் நல்லா தான் இருக்கு. நானு டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நீ சரியில்லை. படம் பாத்துட்டியாடா ஏய் கர்ணா? படமே நாளைக்கு தான்டா பார்க்காம நீ பார்க்க பேசாதடா. போறேன். நான்லாம் பார்த்துட்டு கங்குவா எவனோ தலைவனே சூர்யா எவனோ அந்த படத்துல பார்த்தத அவ்வளவு வச்சு ஹார்ட் ஒர்க் தலைவனே போட்டிருக்கான்டா. சூப்பரா நடிச்சிருக்கான்டா தலைவனே. அவன். ஆமா ஆமா. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? டேய் கர்ணா உண்மையில நான் பாத்துட்டே போறேன் படம். சத்தியமா இல்லடா சொல்றேன். அவன் அவன் எப்படி பாறேன் 250 ரூபா கொடுத்து படம் பார்த்தேன். நம்ம வந்து நல்லா இல்லன்றோம். இவர் பார்க்காம டேய் சப்போர்ட் கழட்டுறாராம். ஏய் நானா இல்ல நீ டேய் ஆக்செப்ட் நீ கர்ணா பண்ண நான் சப்போர்ட் மாட்டேன். சொல்றேன். பண்ணு. டேய் இரு கர்ணா நீ டேய் சப்போர்ட் பண்ணு. நீங்க நீ எல்லாம் டாக்ஸிக்கா கர்ணா இருக்கீங்கடா. ஒரு நீ படம் பாக்குற சப்போர்ட் பண்ணு. ஃபீலே கெடுத்து விடுறீங்கடா. அந்த படத்துல அந்த படத்துல என்னன்னு பாசிட்டிவ் உண்மையிலே விஷுவல்ஸ் செம்ம விஷுவல்ஸ். ஓகேவா? சூர்யா 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 பாசிட்டிவ் சூர்யா ஆமா அவ்வளவுதான். அப்புறம் என்ன உண்மையிலே விடு. சூர்யா வந்து அந்த படத்துல 200% 3D வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 300% அந்த அவன் ஓகேவா. மத்தபடி அந்த கதை கலைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டோரிடா. ஆனா அவன் வந்து கெடுத்து விட்டான்டா டேய் மொத்தமா. நீங்க தமிழ்ல டிஃபரெண்டா ஒரு டேய் படம் கர்ணா வரலாங்கிறீங்க. நான் டிஃபரெண்டா கர்ணா படம் இங்க வந்தா ஒரு கடிக்கிறீங்க. கர்ணா அப்புறம் டேய் பாகுபலி கர்ணா மாதிரி உங்கள்கிட்ட இல்லன்றீங்க. டேய் கர்ணா ஒன்று சொல்றான். உங்களுக்கு வந்தா கமர்ஷியலா வருவான் சரியா? அவன் கமர்ஷியல் புதிலே வீக்கா இருக்கான். அவன் எதுக்கு நீங்க பேச போறீங்க எனக்கு புரியல. டேய் நீ பேசுறதே அவன் கேட்கல. கமர்ஷியலே வீக்கிறான். இல்ல அது ஓகே பார்க்கலாம். படம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தெரியும் என்ன நிலைமை. டேய் இப்ப ஏன் நிலைமை தெரியுது? இன்னைக்கெல்லாம் நான் போயிட்டு எனக்கே தெரிஞ்சுச்சுடா. ஓரம் லீடு எடுத்துட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. 3வது வாரம் ஓடுற படம் டேய் ஓடுற படத்துல இருடா இருடா. இப்ப நான் எங்க ஃப்ரெண்ட்ஸு கூட தானே போயிட்டு வரேன். ஆன்லைன்லயே இல்ல சரியா? 2 வார்த்தை தான் சொல்றாங்க. என்ன மாமா அடுத்து உங்க கூடியாமே படம்? நாங்க இல்லடா அடுத்த படம் என் கூட இல்லடா. என்னடா இவ்வளவு கன்றாவியா எடுத்து வச்சிருக்கான். இது குப்பை தொட்டியே மேல்றான்றாங்க. டேய் சரி உனக்கு புரியலன்னா அதையே பிடிச்சி டேய் போஸ்ட்மார்ட்டம் சிவா பண்ணாதா இந்த போங்க. பாரு இதுக்கு ப்ரோ நான் ஒரே ப்ரோ ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ, நிமிஷம் கேக்குதா? நான் என்ன ப்ரோ சொல்லுவேன். ப்ரோ ஒரு நிமிஷம். இதுக்கப்புறமா நம்ம ஆள் சிவா கூட படம் பண்ணாருன்னா டேய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா. நான் இந்த படத்தெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருக்கேன். இல்ல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்பா ப்ரோ ஒரு நிமிஷம் நான் இதுக்கப்புறம் பேசலாமா? இதுக்கே வந்து படம் பண்ணாருன்னா எல்லாம் சுயசந்திரம் டாக் பண்ணி கோயங்கம்மான்னு கேளுங்க. அவதான் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பேசலாமா? பேசுங்க அர்ஜுன் ப்ரோ. அருணா சாரி அருண். ப்ரோ ப்ரோ இது சிறுத்தை சிவா அவரோட வந்தானா கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன என்ன ஜானர் தலைவா வரும் அது? அந்த படமே ப்ரோ வேணாம் தலைவா. அவன் ப்ரோ கோலி ப்ரோ விடுறதுக்கே எந்த ப்ரோ டேரக்டரும் மேட்ரு சொல்லிட்டா ப்ரோ. இவன் வந்து எல்லாரு கூடயும் வந்து போயிட்டு ஹீரோவை கம்ஃபர்டபுள் ஆக்கி ஹீரோக்கு வந்து பெட்டாக்கி ஒரு படம் வச்சிருக்கான் ப்ரோ. இப்ப சூர்யா கூடயும் ஒரு படம் இருக்கு. நம்ம ஆள் கூடயும் ஒரு படம் இருக்கு. அது பிக்கெஸ்ட் அது ஒரு ஸ்கேமர் ஆஃப் கோலிவுட் அவன் தான். டேய் இந்த இந்த கோழி இந்த நல்லவன் வல்லவன் அதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு. நான் அதை கூட ஒத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். நீ டேரக்டர் தான்டா படம் எடுக்க தெரியுமாடான்னு கேட்டா அது தெரியாது. நான் நல்லவன் ப்ரோ, நான் நல்லா பேசுவேன் ப்ரோ, அதை வச்சு மயிரா பிடுங்குறது. ப்ரோ நான் இப்ப என்னன்னா இப்ப அவரோட சிறுத்தை சிவா அவரோட பேஜ பார்த்தேன். அவரோட இது ட்விட்டர் ஐடியை பார்த்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னா பாசிட்டிவா போட்டது மட்டும் தான் அவர் ப்ரோ வந்து அவன் ரீபோஸ்ட் ப்ரோ அவன் பண்ணிருக்காரு. எப்பயுமே அப்படிதான் ப்ரோ. அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு அதான் இதுவே கிடையாது ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ. இல்ல வாழ்க்கையில நெகட்டிவ் அக்செப்ட் இருங்க அக்செப்ட் வெற்றி பண்ணாதானே ப்ரோ வந்து நான் நெக்ஸ்ட் வந்து நல்ல இல்ல. மூவி தர முடியும். இன்னொரு மேட்டர் சொல்றேன் பாருங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஒன்மெல்லாம் தூக்கி வச்சுட்டு வெற்றிமாறன்ட்ட கேக்குறாங்க நீங்க ஃபிளாப்பே கொடுத்ததுலன்ட்டு. ஹிட்டு ஃபிளாப் எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கு ஏத்த மாதிரி படம் பண்ண நான் கத்துப்பேன். எப்பயுமே சக்சஸ்ல எல்லாம் இருக்க முடியாது. எனக்கே டவுன்ஃபால் எல்லாம் வரும். அதுல நான் கத்துப்பேன். ஒரு வேளை தப்பு பண்ணான்னு அவன் பேசுறான். இல்ல இந்த நாய் இது கமர்ஷியல் டைரக்டர்ஸ் நான் இந்த டேய் என் வாழ் ஃபர்ஸ்ட் நாய் பேய் எல்லாம் பேசாதடா. அமைதியா ஒழுங்கா ரெஸ்பெக்டா பேசுறா. சிறுத்தை சிவா தான்டா அவர் பேரு. நாய் தெரிஞ்சிச்சா நான் நாய் பால் பாக்கெட்டு உனக்கு அவ்வளவுதான் லிமிட். ஒழுங்கா மரியாதை டேரக்டர் பேரை சொல்லி கூப்பிடு. என்ன இருந்தாலும் அவர் ஏகே சார் ஃப்ரெண்டு. அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உனக்கு படம் பிடிக்கலன்னா மூட்டு போய் கிளம்பி போயிட்டே இரு. உம்மால வந்துட்டு அவன் பேசுறான் சிவாவை நாய் பேயின்ட்டு. ஒருத்தன் உனக்குலாம் அந்த உரிமை கிடையாது. நீ உன்னால ஒரு ஷாட் எடுக்க தெரியுமாடா? டேய் உன்னால ஒரு கிளாப் அடிக்க முடியுமா? நீ லைட் மேனா வேலை பார்த்துருக்கியா? உனக்கு சினிமா பத்தி ஒரு அளவும் தெரியாது. அவர் வந்து சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. டேய் அவர் சினிமாட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. எடிட்டிங் தெரியும், இது பாரு நீ டைரக்ஷன் என்ன தெரியும். தெரியுமா சொல்லலாம். உனக்கு என்ன பிரச்சனை? ரெஸ்பெக்ட் கொடுறா தப்புடா. ஒரு மனுஷன் இல்ல இவெல்லாம் இல்ல கர்ணா இல்ல இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நேத்தியே ஓவரா பேசினான். ஒருத்தன் நேத்தியே இவனை நான் அபியூஸ் பண்ணிருப்பேன் பாவம்னு விட்டா. ஒருத்தன் இன்னைக்கு வந்து இதே மாதிரி பேசிட்டு இருக்கான்.
நான் எப்படி டேய் வருது அவ்வளவு பிரச்சுவேஷன்டா சிவா டேய் மேல. அவர் டேய் மனுஷனா க- ரெஸ்பெக்ட் க- கொடுறான்னு க- சொல்லு. அது என்ன ஏகே சார் டேய் மேல ரெஸ்பெக்ட் கொடுன்ற கங்குவாவனா இல்ல அறிவே இல்ல இல்லையா க- உங்களுக்கு? கங்குவாவனா க- ஏகே க- ப்ரோ ப்ரோ க- கருணா கர்ணன் ப்ரோ இப்போ ஒரு நிமிஷம் ஒரு இல்ல நிமிஷம் ஒரு நிமிஷம் அருண் ப்ரோ ஒரு நிமிஷம். சரண ஒண்ணுமே இல்ல. சரண என் வீட்டு ரோட்டு நிப்பாட்டிட்டு மொன ஒர்க்கும் ஓடிட்டு வானா ஒரு 30 செகண்ட் இல்ல 1 மினிட்ல ஓடிட்டு வருவான். சிவால முடியுமா? அவன் டேலண்ட் அவனாலதான். அந்த குண்டு நாயால ஏய் நகர் கூட ஏய் முடியாது டேய் அப்படின்னு பார்த்தனா. சரண் உட்காந்து திருப்பியும் பாடி ஷேமிங் பண்ணாத. உங்க விஜய் மூவி டைரக்டர் பாடி ஷேம் பண்ணா நீ ஒத்துப்பியா? மொத்தம் நியாயமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பாடி ஷேம் பண்ணா அவனை டேய் என்கரேஜ் பண்ணாதீங்க. அது டேய் நீ சொல்றது டேய் ஓகே. நீ உன் கன்சர்ன் ப்ரோ ப்ரோ இருக்குல்ல, ஒரு நிமிஷம் ப்ரோ கர்ணா உன் கன்சர்ன் இருக்குல்ல, உன் கன்சர்ன் எப்படின்னா அது ஏகே சார் ஃப்ரெண்ட் ஏன்டா அவன் போய் சரண் பழகுனவன் பால் பாக்கெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ. அதுதான் சொல்றேன். நீ அது தப்பு. நீ ஏங்க ஒருத்த நீ பால் வந்து அவனை பாக்கெட் இன்னொருத்தனை நியாயம் எவனோ ஒரு டேய் தள்ளவாளிக்கு பால் ஒருத்தனை சப்போர்ட் பாக்கெட்டுங்கிறது பண்ணின்னு வந்து இருக்க. ட்ரோல் வேர்டு. பால் ப்ரோ பாக்கெட் வந்து சபரேஷ் அபியூஸ் ப்ரோ ஒரு கிடையாது. நிமிஷம் அவனை எது ப்ரோ ஒரு நிமிஷம் ஏன்டா டேய் கர்ணன் ப்ரோ இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்காருண்ணா. சி டேய் டேய் இருந்த கர்ணன் ப்ரோ பைத்தியம்டா விட்றா. இப்ப அட்லி நாயின்னு சொன்னா அவன் என்னடா காண்டாடா ஆக போறான். டேய் நீ அவன் டேய் பை சரணே, இன்னொருத்தனுக்காக நான் நீ உனக்கே பேசுறியா? சொல்லிட்டேன் சரணே, நீ நீ யாரையுமே யாரையுமே நாய் இந்த மாதிரி பேயின்னு சொல்லாத பேசாதடா. சரணே. இல்லடா நான் என்ன ப்ரோ ஒரு சொல்றேன். நிமிஷம் டேய் உனக்கு டேலண்ட் படம் இருந்து ப்ரோ இது சரண் ப்ரோ பிடிக்கலனா இல்ல உனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லு. பிரச்சனை இல்ல. டேய் படம் இல்லடா பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு. டேலண்ட் இருந்து சினிமால ஜெயிச்சா ஓகேடா சரியா. இந்த உருவி விட்டு ஜெயிக்கிறதுன்னு இருக்குல்ல அது வந்து அபத்தமா இருக்கு. அது சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நீ ஏன்டா ப்ரோ ஒரு கவலைப்படுற? நிமிஷம் ப்ரோ நீ ஏதோ கரெக்ட் தமிழ் சினிமா சரண் காப்பாத்த வந்த ப்ரோ கரெக்ட் கடவுளா? ப்ரோ ஒரு நிமிஷம் கர்ணன் ப்ரோ கேக்குதா கேக்குது ப்ரோ. ப்ரோ? நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ப்ரோ, அவரை திட்டுறது எல்லாம் ஓகே. பட் இன்னைக்கு வந்து என்னன்னா கங்குவா படம் வந்து என்னன்னா பார்த்துட்டு வெளியே வர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சரி ப்ரோ. ரொம்ப வந்து என்னன்னா தவறான ஒரு இதெல்லாம் பண்றாங்க. சரி அப்படிலாம் அவங்களுக்கு சரிங்களா? படம் எல்லாருமே So, அவன் இது பிடிக்கலன்னா மாதிரி பண்றத இல்ல விடுங்க. ப்ரோ மக்கள் இல்ல இல்ல சிவா ப்ரோ வந்து ஒரு எல்லாருமேலாம் ஒன்னத்துக்கு இல்ல இல்ல ஆகாதவன் சொல்லி எக்ஸ்போர்ட் ஆயிட்டான் அவனே. ப்ரோ ப்ரோ 250 ரூபா ஆமா ப்ரோ கொடுத்து அதான் பாக்கலாம் ப்ரோ ப்ரோ. நாளைக்கு 3யோட நாளைக்கு வந்து திட்டாம ப்ரோ கொஞ்சுவானா. ப்ரோ இல்ல இங்க இல்ல பாருங்களா நாளைக்கு வந்து என்னன்னா எல்லாருமேலாம் நம்ம இதே அந்த மாதிரி ப்ரோ ஜென்ரலைஸ் ஒரு பண்ண நிமிஷம் முடியாது. ப்ரோ இப்போ ஒரு நிமிஷம் நான் ப்ரோ நாளைக்கு ப்ரோ ஒரு நிமிஷம் நாளைக்கு அருண் வந்து ப்ரோ என்னன்னா நம்ம ஒரே அஜித் சார் நிமிஷம். அருண் ப்ரோ ஒரே நிமிஷம். எல்லாருமே அப்படி ஜென்ரேஷன். இப்போ எனக்கு நான் கேட்டேன் ஃபேமிலி மெம்பர்ட்ட, ஒருத்தர் வந்து படம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதையும் சொல்லுடா. ஆனா இரு கர்ணா ஒரு நிமிஷம். மெஜாரிட்டியான பீப்புள்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல. அது அது ஓகே எல்லாரும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதை அக்செப்ட் எல்லாருமே பண்றேன். பண்ணாதீங்க டேய் நான் ஜென்ரலைஸ். என்ன சொன்னா டேய் இப்ப சிறுத்தை சிவாக்கு டேலண்ட் இல்லையான்னு சொல்றியா? ஓகே சொல்லிட்டு ஆமா போ. டேலண்ட் கிடையாது. சிறுத்தை சிவாக்கு ஓகே டேலண்ட் அப்ப கிடையாது. நாய் பேய்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா நான் திருப்பி திட்டுவேன். டேய் அது நீ அவனை சொல்லிக்கோ. ஏன் நாய் பெயின்னு இரு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கோ. அவனை ஆனா அவனுக்கு டேலண்ட் சபரிக்கு கிடையாது. அவனை ஏன் நாய் பேயின்றமா. இப்ப லியோ எடுத்த லோகேஷ் ஒரு கட்டத்துல இத்தனைக்கும் நம்பர்ஸ் அது ஓரளவுக்கு பெட்டரா பண்ணுச்சு. அவனே வந்து கை டேய் தூக்கி அந்த லோகேஷ் வேற பிளாஷ்பேக்லாம் இது வேற. சும்மா எல்லாத்தையும் கம்பேர் பண்றது இரா டேய் பண்ணாத. அவன் அக்செப்ட் எனக்கு பண்ணிக்கிறான்டா. எனக்கு லியோ ஒழுங்கா டேய் எனக்கு நான் அந்த என்ன ஸ்டோரி ஒழுங்கா சொல்றேன்ற கேட்டா பண்ணலன்ட்டு. லியோல சில மைனஸ் இருந்தது. என்னை வந்து ப்ரெஷர் பண்ணதுனால சில மைனஸ் இருந்ததுன்னு ஒத்துக்கிறான் சரியா. உக்காஞ்சி இல்ல அவனே நான் வந்து எடுத்த படம் எதுவுமே வந்து இல்ல தோல்வி இல்ல படமே என்ன இல்ல bro. ப்ரெஷர் பண்ணாங்க? டேட் அவனை கேட்காம போட்டிருப்பாங்களா? டேய் என்ன அது ப்ரெஷர் ஆமா பண்ணாங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறான்டா. அதனால இப்போ டேய் அத சிவா விட்றா. சிவா டேய் நீ லோகேஷ் டாபிக் பக்கம் போகாத. அதை விடு. இந்த சிறுத்தை டேய் என்னென்ன ஒன்னே அந்த ஒரு நிமிஷம் ப்ரோ நிமிஷம் திட்டாதடா. ஒரு நிமிஷம் ப்ரோ. இன்னைக்கு வந்து என்னன்னா கங்குவா படம் வந்து என்னன்னா வெளில பார்த்துட்டு வந்த மக்கள் வந்து என்னன்னா அவ்வளவு திட்டுறாங்க. சூர்யா ப்ரோ ப்ரோ அப்படின்னு ப்ரோ மக்கள்னு நான் திட்டுறாரு. ஜெனரலைஸ் பண்ணாதீங்க கங்குவாவே ப்ரோ. இரு அது ப்ரோ நான் ப்ரோ இல்ல ப்ரோ கங்குவாவே நான் என்ன சொல்றேன்னா ஒரு நிமிஷம் ப்ரோ நான் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து என்னன்னா இதே நிலைமை வந்து என்னன்னா நம்ம படத்துக்கு வந்து என்னன்னா அது எப்படி அது ப்ரோ சரியா நான் இருக்குமா? ப்ரோ நான் என்ன சொல்றேன். கங்குவாவே நான் விட்டுறேன் ப்ரோ சரியா. அண்ணாத்துக்கு மிக்சர் ரிவ்யூ வந்தது. விவேகத்துக்கு மிக்சர் ரிவ்யூ வந்தது. உக்காஞ்சி வெக்கமே இல்லாம என் வாழ்க்கையில நான் வந்து டவுன்ஃபாலையே நான் பார்த்ததுலன்னு பேசுறான் ப்ரோ நான் டேய் அவன். தோல்வி படமே விவேகம் கொடுக்கல. வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு படம் கேட்டப்ப நாங்க ஒத்துக்கிட்டாதானே அது flop. எனக்கு அந்த படம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு ஆ கூச்சமே இல்லாம. ப்ரோ ஒரு கேட்டா நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னன்னா எல்லாருமே தெரியும் என்ன அப்படின்னா வித்தவுட் ஏகே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவாவால வந்து சர்வே ஆக முடியாது. அவன் இதுதான் வந்து உண்மை. ஒரு குப்பை தான். ஆமாம் ப்ரோ. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் அவர் வந்து நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. பட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா இவ்வளவு நாளா வளர்த்து விட்டது எல்லாமே நம்ம ஏகே சார் தான். அவரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சிறுத்தை சிவா வந்து என்னன்னா இல்ல நான் வந்து என்னன்னா இப்ப ஒதுங்கிக்கிறேன் சார், நீங்க வேற யாருக்கும் டேரக்டர் வச்சு என்ன இந்த பண்ணுங்க இத அப்படின்னு பண்ணானா வந்து அவன் நல்லவன்ப்பா. இத பண்ணானா ஆ சிறுத்தை சிவா நல்லவன்ப்பா. அதான் ப்ரோ சார் இங்க அவர் பண்ண மாட்டாரு. இங்க அவர் வந்து என்னன்னா ப்ரோ ஒரு செல்ஃபிஷ். அவரு சிறுத்தை சிவா ப்ரோ வந்து ஒரு ப்ரோ செல்ஃபிஷ். என்னன்னா அவன் வந்து நம்மளே இப்பயும் கடைசி வரையும் வந்து என்னன்னா ஏகேவோட ப்ரோ பண்ணிட்டே ப்ரோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவன் ப்ரோ நீங்க இங்க என்னதான் பேசினாலும் அட் எண்ட் ஆஃப் த டே ஏகே தான் முடிவு பண்ணும். அவர் எடுக்கிற டெசிஷனுக்கு
என்னதான் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த படத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ வன்மத்தை கூட்டிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. டேய் அஜித் இது வன்மமே ப்ரோ, இது வன்மமே கிடையாது ப்ரோ. நான் வந்து என்னன்னா எனக்கு நான் அவரை திட்ட கூட இல்லை நான், சரிங்களா? என்ன அப்படின்னா வந்து என்னன்னா அவரால் நம்ம வளர்ந்துடும் அப்படின்னா ப்ரோ நம்மளுக்கு இப்ப வந்து என்னன்னா படம் நல்லது பண்ண பண்றாங்கன்னு மனுஷன் வந்து சொல்ல நல்லா ப்ரோ இருக்கணும்ல ப்ரோ, அதை அபிஷியலா யோசிக்கணும்ல ப்ரோ எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அபிஷியலா ட்வீட் போடல ப்ரோ. இப்ப இதை பத்தி பேசுறதே வேஸ்ட். டேய் படமே அவன் இன்னும் இப்ப படம் வரல. பண்றான் பண்ணலன்ற அஜித்தை வச்சு படம் பண்ணலன்றதுக்குள்ளேயே போலடா. ஒரு அக்செப்டன்ஸே இல்ல. தன்னுடைய தோல்வி படத்தை தோல்வி படம்னு ஏத்துக்கிற தைரியமே அவனுக்கு இல்ல. அவன் கேட்டா நான் எடுத்த படம் எல்லாமே வந்து இல்ல ஒரு இதுக்கு வெற்றி முன்னாடி படம். பழைய பேட்டியில நான் இதுக்கு முன்னாடி வந்து விமர்சனத்தை நான் எடுத்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே. அந்த வீடியோ எடுத்து போடவா இப்ப? டேய் போட்டேன்னா அஜித் அவன் படம் வந்து உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சபரிஷ இன்னும் ஓப்பனா சொல்லிட்டா விவேகம் புரிய வச்சுற ஒரே விவேகம் டைம்ல அவன் ஒன்னத்தை பேசியிருப்பான்டா. தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் இருடா, தமிழ் ஆடியன்ஸுக்கு படம் பார்க்க தெரியல, கர்நாடகால படம் ஹிட்டு, சரியா இங்க படம் ஹிட்டு, இவங்களுக்கு படம் பார்க்க தெரியலன்னு பேசியிருப்பான். ஆடியன்ஸா அவர் ரேட் பண்ணுவாரு. அவன் ஆடியன்ஸ் எப்படி படம் பார்க்கணும், இவரு நான் புளிச்சியானா இவரா காசு கொடுத்து பாக்குறாரு. திருப்பி கேட்டவர்கிட்ட பேசாத, ஒழுங்கா பேசு. டேய் ஆடியன்ஸா அவன் ரேட் பண்றான்டா பைத்தியமே. யாருக்கு அவனை திட்டாத விட்டுரு கர்ணா. ஒரே ஒரு கேள்விதான் கர்ணா, ஓகேவா? உன் வாழ்க்கையில நீ தப்பு பண்றப்பல நீ அந்த அக்செப்டன்ஸ் உனக்கு இருக்குல்ல, அட்லீஸ்ட் உனக்கு தெரியும்ல தப்பு இது தப்பு கரெக்டுன்ட்டு. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், நான் தப்பே பண்ணியிருந்தாலுமே நான் என்ன வந்து பண்றேன், இல்ல நான் இது வரைக்கும் வாழ்க்கையில எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப தலை படம் எடுக்கும் போது தலையே விட்டுடா. ஏன்டா தலையே வச்சு அவன் தலை கூட தான் நிறைய படம் எடுத்திருக்கான், வேற வழி இல்ல. அவன் அண்ணா சரி உன் லாஜிக் விட்டுறா, விவேகம் கூட விட்டுறா உன் லாஜிக்ல. அண்ணாத்த கூட அவன் ஃபிளாப் பண்ண ஒத்துக்க மாட்டான்டா. ஏன்டா ஒத்துக்க மாட்டான்? இரு அண்ணாத்த அப்ப அவன் என்ன சொன்னானா, கொரோனா பீரியட் அப்படின்னு சொன்னான். நிறைய ஃபிளாப்பா இல்ல அந்த படம். அப்ப அவன் ஏன் அந்த படம் அந்த படம் ஃபிளாப் தான், யார் இல்லன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். சிவா இல்லன்னா சரி சரி விவேகம் ஃபிளாப் தான். ப்ரோ கேக்குதா ப்ரோ? நம்ம படம் விவேகம்டா ஃபிளாப் தானே ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி இப்ப வந்து என்னன்னா இப்ப அவருதான் கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து சம்பந்தமே இல்லாம இல்ல 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 ப்ரோ. ப்ரோ இப்ப விடாமுயற்சி இருக்கு, குட் பேட் அக்லி இருக்கு, அத பத்தி பேசுங்க. அதை எப்படி நம்பர் 1 ஆகுற? அத பத்தி நம்பர் 1ல நீ என்னடா காமெடி பண்ணுங்க. ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? நம்பர் 1 அதெல்லாம் ஆனா வந்தா இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? அதுல நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். உனக்கு தலைமறை அவன் பாட்டு சொல்லிட்டோம்டா. சரி சொல்றான். உனக்கு என்ன பிரச்சனை அதுல சொல்லு. உர்ரா நாங்களும் சேர்த்து சொல்றோம். விடாமுயற்சி நம்பர் 1, ஜிபியோ நம்பர் 1. அத பத்தி பேசுங்க ப்ரோ. இப்போ எப்பயோ வரப்போற படத்துக்கு இப்பயாம் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுங்க ப்ரோ. அந்த கர்ணா படம் வந்தா செலிப்ரேட் பண்ணனும் நினைடா. இந்த நம்பர் 1 இந்த லூசுத்தனமா இந்த மாதிரி திங்க் பண்ணாத. ஏய் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. என்ன அப்படின்னா நம்ம வந்து என்னன்னா ஏகே சார் வந்து டெசிஷன் ஓகே, நம்ம வந்து என்னன்னா போறோம், அவர் டெசிஷன்லயே போறோம். பட் வந்து என்னன்னா இது வந்து கண்டினியூஸா இல்ல ப்ரோ, எல்லா டிசிஷன்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதனால ப்ரோ. கரெக்ட் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் வந்து என்னன்னா அக்செப்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கங்குவா எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம படம் போகணும். போனாதான் வந்து என்னன்னா அஜித் சார் வந்து என்னன்னா எப்படி டைரக்டர் சரண் வந்து என்னன்னா விட்டாரோ அதே மாதிரி வந்து என்னன்னா இப்ப இந்த ஸ்ரீதேஷ்வா வந்து சரணையே ஒரு தூக்கி போட்டு போகும்போது சிவாலாம் ஒண்ணுமே அதான் ப்ரோ சொல்றேன். அது மாரி வந்து என்னன்னா சோ வந்து என்னன்னா நம்ம கண்டிப்பா வந்து என்னன்னா அடுத்த படம் சப்போஸ் சிறுத்தை சிவாவோட கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் ஓடக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் நான் அதெல்லாம் ப்ரோ படம் ஓடக்கூடாதுன்னா சொன்னீங்கன்னா அப்ப நீங்க அஜித் ஃபேனே கிடையாது. நீங்க வேணா அந்த படத்தை பார்க்க மாட்டேன்னு வேணா சொல்லிட்டு போங்க, ஓடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ப்ரோ. அது தப்பு. நீ அவங்களுக்கு ஏன் அந்த ரைட் சொல்லுங்க? நான் அது சொல்ல ப்ரோ. ஏன்னா இப்ப நம்ம வந்து சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். என் ஸ்பேஸ்ல அப்படி பேசாதீங்க. எனக்கு ஏக படம் ஓடாம கூடாது. டேய் சிவாலாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு வர சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. இப்படியே நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசில நல்ல படமே வராது ப்ரோ. ப்ரோ இப்ப விடாமுயற்சி நல்ல படம் இல்லையா? இல்ல விடாமுயற்சி நல்ல படம் இல்லையா? குட் பேட் அக்லி நல்ல படம் இல்லையா? நாங்க அதுதான் ப்ரோ சொல்றேன். அதே லீக்ல இருக்கணும்னு சொல்றேன்.
அதே லீக்ல இருக்கணும் அது ப்ரோ. அது அபிஷியலா என்னன்னா வந்துச்சு ப்ரோ. அத இந்த படம் அபிஷியலா வந்துச்சுன்னா அப்ப நீங்க வந்து ப்ரோ எங்க ஆக்சுவலி மூஞ்சில நம்ம விஜய் நம்ம ஃபேன் ஆள் எழுதி வச்சிருக்க உனக்கு. அப்படி கிடையாது. நீ அப்புறம் என்ன என்ன எனக்கு மூடிட்டு புரியவே இல்ல. எல்லாத்தையும் எங்களால திங்க ப்ரோ முடியாது. ப்ரோ ஒரு நிமிஷம். நம்ம ஆக்டர் நம்ம ஆள் வந்து உங்களுக்கு பாத்தீங்க ஒருத்தன் அப்படின்னா மட்டமான டைரக்டர் ஆமீர் வந்து கான். ஒருத்தன் எங்களை ஏன்டா கடிக்கிறீங்க? ப்ரோ ஏய் இப்பவே கடுப்பா ஏய் இப்படி இருக்குமா பேசினா இவன் இதாடு? வேற படமே இல்ல ப்ரொடியூசர் போய் ரேவந்த் கடுப்பா சொல்லுவாங்க இருக்குமா இது மாதிரி இதாடு? இருக்குன்னு. சாரி. டேய் கடிச்சது ப்ரோ ஒரு கர்ணா, நிமிஷம். இதான் பிரச்சனை. கடிச்சது அவன், அதை கேள்வி கேட்டா ஏய் அவர்தான். உண்மையாலே அவன் சொல்லிட்டா இந்த டென்ஷன் பண்றான்டா இந்த ஒரு என்ன. விஷயத்துல விஜய் பெட்டர்ரா. ஏதோ ஒரு தெலுங்கு டைரக்டர் அந்த வீரசிம்மா ரெட்டி எடுத்தானே, அவன் கூட சோடி கொலாபுனாங்கடா போட்டு யாரு உரி கௌதம் உரின்னு உரிச்சாங்க ஐயோ அவனை. நல்ல பேர் அது. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரே கேன்சல் பண்ணிட்டான். டேய் இப்ப ப்ரோ அதெல்லாம் ஹலோ மேட்டர்ல கேக்குதா ப்ரோ? ப்ரோ அது ப்ரோ. மாதிரி நம்ம நெகட்டிவ் டேக் அது மாதிரி போடலாம்ல ப்ரோ. இது மாதிரி வேணாம் அப்படின்னு ப்ரோ சொல்லிட்டு என்ன ப்ரோ சிவா நீ சார் வேணாம். ப்ரோ விடாமுயற்சி வந்து அது பாசிட்டிவ் டேக் போடு. ப்ரோ குட் பேட் எங்களுக்கு அது அருண் பாசிட்டிவ் டேக் போடு. அருண் அதை ப்ரோ விட்டு போட்டு நான் நெகட்டிவ் டேக் நான் ஒண்ணு போடுறேன்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் யாரு பாருங்க. ப்ரோ நீ? ப்ராக்டிக்கலா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. விஜய் வில் ரெஸ்பாண்ட், அஜித் குமார் வில் நெவர் ரெஸ்பாண்ட். அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். ஹர்ட் ஆனாலும் இதான் உண்மை. விஜய் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அவங்க போட்டு அடிச்சாங்க, செம்ம அடி அடிச்சாங்க, கீச்சாங்க அந்த டேரக்டர். அது ரெஸ்பாண்ட் ஆச்சு. நம்ம சைட்லாம் ரெஸ்பான்ஸே இருக்காது. ப்ரோ ஓகே அது ப்ரோ. இப்ப நம்ம வந்து என்னன்னா சொல்லி வந்து என்னன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓகே நான் என்ன கேக்குறேன், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இதே நிலைமையில போயிட்டே இருந்தது அப்படின்னா சிறுத்தை சிவா சார் வந்து என்னன்னா ப்ரோ அந்த 5 அது கதை வந்து அவர் என்னன்னா கெரியர் கங்குவா தானே மாதிரி இருக்கு. ப்ரோ. நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ. நான் அந்த மனநிலைக்கே வந்துட்டேன். அவர் கெரியர் தான் அது. அவர் பில்ட் பண்ணாரு. சரியா, அவர் என்னவோ பண்ணிக்கிறாரு. இப்ப நான் விஜய் ஃபேனா இருந்தா நான் சத்தியமா போடுவேன். ஏன்னா அவன் பாக்குறான், அது போகுது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றான் ப்ரோ. இங்க எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ அண்ணாத்தைக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய காசு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு சிவா இருக்காப்புல. அப்போ இதுக்கப்புறமும் தலை படம் கொடுக்கற அளவுக்கு எந்த ப்ரொடியூசர் இருப்பாரு? ப்ரோ இது வந்து ஒத்து பண்ணலீங்க. பேன் இந்தியா இல்ல டிசாஸ்டர் இல்ல ப்ரோ. இல்ல இது ப்ரோ வந்து நீ என்னன்னா டேய் அதெல்லாம் யார் இருப்பாங்கடா. ஒத்துப்பா? டேய் அபிஷேக், அதெல்லாம் டேய் இருப்பாங்க. என்ன விஷயம்னா, தேவையில்லாம டேய் தேவையில்லாம அஜித்தோட ஸ்டார்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நீ நிமிஷம். அஜித் டேய் விஜய் ஏய் இரு எனக்கு கங்குவா பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கு அது வந்து ஹர்ட் ஆகுது. அதனால அதை பத்தி பேசாத. நீ சிறுத்தை சிவா பத்தி பேசிக்கோ, அஜித் படத்தை பத்தி பேசிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. கத்தா குட் நைட்ரா. கங்குவா பத்தி ஐயா உனக்கு ஹர்ட் ஆகுது? ஏன் காரணம் உனக்கு ஹர்ட் ஆகுது? ஐயா கங்குவா ஐயா என்னை காப்பாத்துங்க படமே கர்ணா பார்க்கலடா அவன். கர்ணா உன்னோட குழந்தைகிட்டயே கேளு. ஏமா ஓஷன்ல உள்ள வந்து டெசர்ட் இருக்குமாமான்னு கேளு. அதாவது டேய் கடல்ல ஒட்டி ஆமா டெசர்ட் இருக்குமான்னு கேளு. பாகுபலிலாம் நீ வந்து மேல இருந்து குதிப்பான் லாஜிக் உன்னோட பார்க்காத. இல்ல இல்ல இது இல்ல எங்கடா இல்ல லாஜிக்? பாகுபலியில மேல இருந்து குதிப்பான் லாஜிக் பார்க்காத. கல்கியில அங்கிட்டு இங்கிட்டு பறப்பான் லாஜிக் பார்க்காத. புஷ்பால அப்படிமா லாஜிக் பார்ப்பாத. தமிழ் படம் ஏதாவது ஒரு பிரம்மாண்ட ஸ்டேட்ல வந்தா மட்டும் அதை மட்டும் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறது, நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறது. அப்புறம் வந்து தெலுங்கு படம் 1000 கோடி அடிச்சிருச்சு, தமிழ் படம் 500 கோடி விட்டு அடிக்கலன்னு கதறது. எரிடா திருந்த போறீங்க? சத்தியமா முள்ளடா டேய். இது லோகேஷ் இது கர்ணா கிடையாது. இது எனக்கு நான் இந்த பேசிக் லோகே கான்செப்ட் கர்ணா இது. நம்பர்ஸ்குள்ள இருந்து வெளில இது ஒரே ஏய் நிமிஷம் இரு ப்ரோ ஒரே நான் நிமிஷம் நம்பர்ஸ்குள்ளேயே போல. நம்பர்ஸ்குள்ள ரோகேஷ் இருந்து வெளில வரல. ஒரே இருடா. நிமிஷம் இரு. நான் நான் ஒண்ணு கேக்குறேன். நான் லோகேஷ் உடனே விக்ரம் குத்தான் யாராவது கதறாங்களா? ஏய் ஒரே நிமிஷம் ஐயோ இரு. விக்ரம் ஏய் நல்லா கர்ணா இல்ல, ஒரே விக்ரம் நிமிஷம் நல்லா இரு. இல்லன்ட்டு நான் மயிறு மாதிரி ஏய் பழத்தா மயிறு மாதிரி டேய் ஒரு நிமிஷம் இருக்குன்னுவாங்க. லூஸ் மாதிரி பேசாத. நான் வந்து ப்ரோ ஒரு பேசிடுறேன். நிமிஷம். ப்ரோ ஒரு நிமிஷம். கர்ணன் ஐயா ப்ரோ ஐயா ஒரே நிமிஷம் கேக்குதா? கர்ணா, நான் இந்த படத்துக்கு நேத்து படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். டேய் நீ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுன்னடா சொன்ன ட்வீட் போட்டு. டேய் நானே நீ சொல்றேன்டா என்ன எனக்கு. ட்வீட் போட்ட? அப்புறம் என்ன இப்ப மாத்தி டேய் மாத்தி ஒரு பேசுற? நிமிஷம் கேளுடா. நீ ஒண்ணு அவங்க இப்போ ஒரு ஒரு ஐப்பு கொடுத்தாங்களா படத்துக்கு, அந்த ஐப்பு அங்க கிடையாதுடா. அந்த ஐப்புக்கு சிவா ஒருத்தர் சரி அந்த கிடையாது. ஹைப்பை கொடுத்துருக்க கூடாதுதான் ஒத்துக்கிறேன். ஆனா படம் நீ அந்த சொல்ற மாதிரி ஒரே மோசம்லாம் நிமிஷம் கிடையாதுல்ல. இப்போ கர்ணன் ஒரு கேரக்டர் இவன் எடுக்கிறான் ஓகேவா. எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறான். இதுதான் கர்ணன் இப்படிதான் இருப்பான்ட்டு. கங்குவான்னு ஒரு கேரக்டர், அவ்வளவு பெரிய மாஸ் கேரக்டர். நீ படம் பேர் வச்சிருக்க, டைட்டில் வச்சிருக்க, எல்லாமே வச்சிருக்க ஓகேவா. அந்த டைட்டிலுக்கான ஜஸ்டிபிகேஷனே நீ கொடுக்கல. ஓகே என்ன தெரியுமா கொடுக்குற? அந்த இருக்கு நான் உனக்கு அதை ப்ளே பண்றேன் சொல்லு. அடுத்த ஒரு ராஜான்னு நீ சொல்லி முடிச்சுட்டு போயிடுற. சிம்பிளா கடந்து போயிடுற. 5 கிளான்ஸ் இருக்கு. 5 கிளான்ஸ பத்தி நீ ஒரு ப்ராப்பரா கொடுக்கல. நீ வந்து அதெல்லாம் செகண்ட் பார்ட்ல வரும்டா. இல்லையா இவர் சொல்ற மாதிரி எதனா ஒரு ரீசன் இருக்கணும்யா. அவனுக்கு இந்த ஏதோ சவுண்ட் போடுறான். எலும்புலாம் காட்டுறானுங்க. நான் உண்மையிலே இந்த இல்ல படத்துக்கு எவ்வளவு இல்ல அபி, நீ சொன்னதுக்கு ஒண்ணு சொல்றேன் பாரு. இங்க தமிழ் சினிமாவுடைய க்ரூஸ் என்ன தெரியுமா? இந்த ஸ்டார்டம் ஒரு சைட்ல இருந்தாலும் அந்த ஸ்டார் காட்டுற டைரக்டர் நாளைக்கு விஜய் வந்து
அபி படம் எடுப்பான் அப்படின்னு கூட்டிட்டு போனா இங்க ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்றது இருக்காங்க. அபிக்கு திறமை இருக்குதா, அபி எடுப்பானா, அபி விஜய் ஹேண்டில் பண்ணுவானா, அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. விஜய் காட்டாரு, விஜய் கால் ஷீட் கட்சிச்சு, அதனால அபி அபி டைரக்டர் அவள் தான். இதான் இந்த சினிமாவுடைய க்ரூஸ். இல்லையா இதுல என்னன்னா சூர்யா அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு, இவங்க எவ்வளவு டேய், காசு நான் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு கேள்விதான் இவர் கேக்குறேன். எஃபர்ட்டை இல்ல இல்ல எடுக்கலடா இல்ல இவரு. அபிஷேக், இல்ல அபிஷேக் எல்லாத்தையும் கர்ணா கேக்குறேன். இல்ல கர்ணா, இது இல்ல இல்ல நல்லா இல்ல நல்லா டேய் இரு, இருக்குன்னு இந்த ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. அந்த டாபிக் நிப்பாட்டிடணும். டெய்லி அதை பத்தி பேசி நெகட்டிவிட்டி பரப்பினா அப்ப நம்ம படத்துக்கு இல்லையா இது அவங்க நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம சொல்றது படத்துக்கு எஃபர்ட் அவங்க எடுக்கல கர்ணா. பண்ணுவானுங்க. அப்ப உட்காந்து அழக்கூடாது. இரு 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 இரு. ஒரே நிமிஷம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். யாரும் நெகட்டிவிட்டிலாம் இல்ல. சூர்யா எஃபர்ட் போட்டதும் கண்ணுக்கு தெரியல, ஓகேவா? அந்த மில்டன் வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல. இங்க சிவா ஒருத்தன் ஒர்க் பண்ணலன்னு நாங்க சொன்னா நீ வந்து கடிக்கிற. அப்படி கிடையாது. அது நீ சொல்லிட்ட ஆல்ரெடி. இது ரெண்டு நேரத்தையும் சொன்ன, இன்னைக்கு சொல்ல ஆமாண்டா. டெய்லி சொல்லுவ. டேய் அவன் ஏன் ஓபி அடிச்சு வச்சிருக்கான்டா. இதை ஏன்டா கோட்டு இதே கோட்டுக்கு ஏன் கிடைக்கலன்னா, கோட் ஒரு கமர்ஷியல் படம் சரியா? இதே நான் சொல்றேன் பாரு, அவார்ட் கோட்ல படமா? இதுவும் கமர்ஷியல் படம் தான்டா. ஆஹா கோட்ல குறையே இல்லாத படம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. சரண் ப்ரோ, அதெல்லாம் இல்லன்னா சரண் ப்ரோ, கோட்ல வந்து வெங்கட் பிரபு வந்து நான் தமிழ் சினிமாவுடைய அடுத்த ஜானருக்கு எடுத்துன்னு போறேன், என் படத்தை பாருங்க, அங்க பாகுபலி எப்படி, இங்க கேஜிஎஃப் எப்படி, இங்க கோட் இப்படி அப்படிலாம் சொல்லல சரியா? ப்ரொமோஷனுக்காக ஒரு பேன் இந்தியா ப்ரமோஷன்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன் அது வந்து அந்த நானு. ப்ரொடியூசருக்கு நிறைய காசு போட்டிருக்காங்க. உண்மையில இரு ஏண்டா நாயே சரணு, சரி நாயன்னு சொல்லிட்டேன் பாரு. டேய் சரணு, நீ 10 ரூபா செலவு பண்றதுக்கு நீ யோசிப்பேல, இது பண்ணணும், நான் 10 ரூபா போட்டா எனக்கு 20 ரூபா எடுக்கணும்னு யோசிப்பேல. அதனாலதான் அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுல ஹைப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஏய் சரண் 10 ரூபாய் போட்டு 20 ரூபாய் எடுக்கு. ப்ரொமோஷன் வேற அதை ஏன் கோட்டுக்கு சொல்லல? கோட்டுக்கு ஏதாவது சொல்லிருக்க வேண்டியதானே? இது இன்டர்ஸ்டெல்லரா? இது கண்டிப்பா தப்பே கிடையாதுடா. ஒரே ஒரு கேள்விதான். நீ இப்போ இந்தியன்ல ஸ்கேம் பண்ணானுங்களா, இந்தியன் 2 3ன்ட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான் சிவா வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. எதுவுமே ஸ்கேம் கிடையாது. இல்ல இது இப்ப கோட் வந்து சொல்லிருக்கலாம்ல, நாங்க இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம்னு பேசியிருக்கலாம்ல, ஏன் அவன் சொல்லல? சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க. எங்க சொன்னாங்க? ஒரு இன்டர்வியூ காட்டு. டேய் அவன் சொல்லவேடா கர்ணா, அது ஃபேன்சி பேசினது. இப்போ ஃபேன்சி கூட தெரியாது. இங்க ஒரு நிமிஷம் சபா வெயிட் பண்ணு. அட பைத்தியக்கார, இவன் வேற விஜய்னாலே ஒருத்தன் வந்துடுறான்டா குஞ்சு கடிக்க. சொல்றது கேள்றா சப்பா கீவனை காரணா. இவன் எங்க இருந்தாலும் ஓடி வரான்டா. இவன் யாரா இவன்? எல்லாம் காடு மாட்டிக்கோங்கடா இவன் கிட்ட இருந்து. எல்லாம் ஜிப்ப டைட்டா போட்டுக்கோங்கடா. நான் சப்போர்ட் பண்ணி தான்டா பேசுனேன். உன்ன இல்லடா டேய், இவன் வேற நடுவுல இந்த சப்ரீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம்டா. இவன் வேற எல்லாத்தையும் வந்து நான் தலையில வாங்கிட்டு போறான். நீ 1008 கர்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா கர்ணா? என்ன ஹெல்ப்? நாளைக்கு நான் வந்து என்னோட குஞ்ச மெஷர் பண்ணி சொல்றேன்டா. ஒரு கார்டு வாங்கி குடுறா. வாங்கி கொடுத்தா போச்சு. சபரிஸ் தான் கடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. விட்டோ தோலோட பிச்சு தின்றுவான் போல. தெரியாதா மெஷர்மென்ட்? இல்லடா, இது ஏன் என் மேல காண்டாவதுனா இதுதான். தினமும் ஏன் இவனை போட்டு அடிக்கிறாங்கன்னா, எவனுமே எல்லாருமே படம் எடுக்கிறான், எல்லாமே எடுக்கிறான். நாங்க ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா எவனுமே. லோகேஷே அதை லியோக்கு பேசலடா சரியா? ப்ரோ நான் சொல்லிட்டு பேசா. ஐயோ இந்த ஆளு ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? இங்க சிவா இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன்டா. இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன்டா. எங்க சைடுலயே வந்து பிரேம்ஜி பேசியிருப்பான். ஒரு நிமிஷம் பிரேம்ஜி பேசியிருப்பான். அது யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அவன் வந்து உண்மையாலுமே அவன் வந்து அவன் பேசுறதுல ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இல்ல அதேதான் எக்ஸாக்ட் சேம் டு சேம் தான். ஆனா வந்து இப்ப ப்ரொடியூசர் ஆஃப் தி மூவி வந்து உட்கார்ந்து பேசும்போது சூர்யா பேசியிருப்பான். சூர்யா நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பு மாதிரி போயிருக்கும். இல்ல என்ன பிரச்சனை? நெருப்பு மாதிரி இருக்கு. அவரு படம் பார்த்திருக்காரா? சூர்யா தெரியுமாடா அது உனக்கு? சூர்யா வந்து சினிமாட்டோகிராஃபிய சொல்லியிருப்பான். ஒரு நிமிஷம் இல்ல சூர்யா வந்து சினிமாட்டோகிராஃபிய பத்தி சொல்லியிருப்பான். 1000 கோடி கலெக்ட் பண்ணா என்ன தப்பான்னு கேட்டிருப்பான்டா. ஆமாண்டா, அது நம்பிக்கைடா. உனக்கு என்ன பிரச்சனை இதுல?
ப்ரோ ஒரு இந்த நிமிஷம் படம் ப்ரோ வந்து ப்ரோ பேசுறது 1000 கோடி இது. இவரு யாரா ப்ரோ நாளைக்கு கோ பேக் சிவாஜி போடுறோம் ஆர்டிகல் ப்ரோ. சொல்லிருக்காரு இந்த மாதிரி நான் கவலைப்படாதீங்க. என் லைஃப் கெரியர்ல கேட்ட கதையில பெஸ்ட் கதை வாரிசுன்ட்டு. அதுக்காக வாரிசு பெஸ்ட் கதை. ஆமாடா பெஸ்ட் கதை தான்டா. என்னடா இல்லையே அவ்வளவுதான். வாடா அங்கிட்டு. இவன் தான் கையை வச்சு நான் அடிச்சிட்டான். மாமே விஸ்வாசம் பார்த்துட்டு அஜித் சார் போய் மாமே குட்டி சிவா சிறுத்தை சிவாக்கு மொத்தமே கொடுத்துருக்காரு. என்னடா டேய் இதெல்லாம் சொல்லிட்டு போடா. நீ சொன்னது நான் திரும்பி பர்சனலா கனெக்ட் ஆகும். உன்னால சொல்ல முடியுமா? டேய் இதெல்லாம் வாரிசு நல்ல படம்டா. நீ வந்து ஏகே ஃபேனே கிடையாது இன்னைக்கு. கர்ணா சபா நீ சொல்லிட்டு போயிட்ட. அது அப்படியா டீம்மெண்ட் படம் இல்லையா, அதனால அவர் சொல்லிருக்கலாம். நான் சொல்றேன் விஜய் உக்காஞ்சி உண்மையா யோசிச்சு போடுறா. வாரிச உக்காஞ்சி என் லைஃப்ல இதுதான் பிக்கெஸ்ட் படம் உக்காஞ்சி ஸ்கேம் பண்ணாடா உக்காஞ்சி நான் வீடியோ போட்டுன்னு. ப்ரமோஷனே பண்றது இல்லையாடா இப்பெல்லாம். அப்புறம் எப்படா டேய் கெட்ட வார்த்தை பேசுறாரா யாரா? ஏய் சபா ஏன்டா டேய் சபா ஓட்டு போடுற நீ உங்க சிஎம் எல்லாம் இப்படி கெட்ட வார்த்தை பேசி சரண் ஓட்டு போட மாட்டானா புண்டா? அவன் வேற என்ன வச்சிருக்கான ஓட்டு ஐடியே. ஏய் இது என்னடா இது? சரணே நீ ஓட்டு போடாதடா டிவிக்கு. நாங்கள் இருக்கோம்டா சரணே. மக்களே தூக்கம் வருது. 12 மணி ஆச்சு. நாளைக்கு சரண் மட்டும் டிவி கேல போடானா கையை வெட்டிக்கிறேன்டா.